Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல உளுந்து போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நம்ம ஏற்கனவே சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா டீ கடை ஸ்டைல்ல உளுந்து போண்டா எப்படி செய்யறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி டீ கடை ஸ்டைல்ல கீரை போண்டா எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போட்டுருக்கோம். அந்த ரெண்டு வீடியோவோட லிங்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன். கண்டிப்பா போய் பாருங்க. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா உளுந்து போண்டாவை கொஞ்சம் கீரைலாம் சேர்த்து டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம நார்மலாக கடலை மாவு மைதா மாவெல்லாம் வச்சு செய்கிறத விட இந்த மாதிரி உளுத்தம்பருப்பில் கீரையை போட்டு நீங்கள் போண்டா செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். வாங்க இப்போ உளுத்தம்பருப்பில் கீரை போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா 250 கிராம் உளுத்தம்பருப்பை எடுத்து தண்ணியில் 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு தண்ணி இல்லாமல் இப்போ வடித்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் பருப்பை ஊற வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கிட்டு தண்ணி இல்லாமல் இந்த உளுத்தம்பருப்பை சேர்த்துக்கலாம். நம்ம கிரைண்டரில் அரைக்கும் போது கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்காமல் அரைச்சிட முடியும். ஆனால் மிக்சியில் அரைக்கும் போது கொஞ்சமாவது தண்ணி சேர்த்து அரைச்சாதான் அரைப்பட்டு வரும். அதுக்காக ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க. சும்மா ஒரு 2-3 ஸ்பூன் கணக்கில் தண்ணியை தெளிச்சுட்டு நல்லா நைஸாக கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணியை லைட்டாக தெளித்து மாவு வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் நல்லா நைஸாக நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நல்லா வெண்ணெய் போல் மாவு வந்து அரைச்சி எடுக்கணும். அப்போ தான் போண்டா வந்து நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் எழும்பி வரும். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு, கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு பச்சை அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து குறைஞ்சது ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். மாவை நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு வெந்தயக்கீரை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வெந்தயக்கீரைக்கு பதிலாக முருங்கைக்கீரை, சிறுகீரை, பாலக்கீரை இந்த மாதிரி எந்த கீரை வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து காய் துருவலில் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பொடியாக கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி துருவி சேர்க்கும் போது யாருக்கும் இஞ்சி சேர்த்துருக்கிறதே தெரியாது. சாப்பிடவும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். எடுத்து போட்டு சாப்பிட மாட்டாங்க. 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மாவோடு கலந்து கொடுத்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டேன். மாவோட பதமும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒருவேளை ரொம்ப இலக்கமாக இருந்ததுன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பச்சரிசி மாவை சேர்த்து கூட கலந்துக்கலாம். இப்போ நான் மிக்ஸ் பண்ணியிருக்கிற பதம் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. மாவு வந்து ரெடி பண்ணிட்டோம். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக மாவு போட்டு பார்த்தா தெரிஞ்சிடும். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சி வந்துருச்சு. ஒரு கிண்ணத்தில் இந்த மாதிரி தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு தண்ணியில் கையை லைட்டாக நனைச்சிட்டு அப்புறமா மாவு எடுத்து போடும்போது கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கும். உங்களுக்கு போண்டா எந்த சைஸ் வேணுமோ அதுக்கேற்றது போல் மாவு எடுத்து போட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் லைட்டாக குறைச்சி வச்சுக்கலாம். தீ ஃபுல்லாக வைக்காமல் கொஞ்சம் லைட்டாக குறைச்சி வச்சுட்டு குக் பண்ணும்பொழுது மேலேயும் நல்லா பொன்னிறமாக கலர் மாறி வந்திருக்கும். அதே மாதிரி போண்டாவும் நல்லா வெந்து வந்திருக்கும். தீ ஃபுல்லாக வச்சுட்டு குக் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக மேலே கலர் வந்துடும். ஆனால் உள்ள மாவு பச்சையாக இருக்கும். மேலே நல்லா கலர் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துருவீங்க. அப்பப்போ கரண்டி வச்சு இப்படி லைட்டாக கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், போண்டா நல்லா வெந்து மேலேயும் நல்லா கலர் மாறி வந்துருச்சு. இப்போ நான் எடுத்துடுறேன். இந்த மாதிரி ஒரு வடிகரண்டி யூஸ் பண்ணும்பொழுது இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெயும் நல்லா வடிஞ்சு வந்துடும். இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையும் போண்டா செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உளுந்து போண்டா கீரையை வச்சு நம்ம ரெடி பண்ணிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது போல் நீங்கள் ஒரு முறையாவது கீரை போண்டா வந்து செஞ்சு பாருங்கள். அதுவும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே கீரை போண்டான்னு சொன்னாலே கடலை மாவு யூஸ் பண்ணி தான் செய்வோம். ஆல்ரெடி நம்ம சேனல்லையும் கீரை போண்டா வந்து கடலை மாவு பயன்படுத்தி டீ கடை ஸ்டைலில் வந்து நம்ம போண்டா வந்து செஞ்சுருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பாருங்கள். ஆனால் கொஞ்சம் ஹெல்த்தியாக இன்னும் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உளுத்தம்பருப்பில் போண்டா செய்யும் போது இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். கூடவே கீரையை போட்டு செஞ்சுருக்கிறதுனால இன்னும் நல்லா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். மேலே நல்லா முறுமுறுன்னு உள்ள சாஃப்டாக போண்டா வந்து சாப்பிடவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இது போல் உங்களுடைய வீட்டில் உளுந்து போண்டா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.